ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காலை பசியார ஸ்டீம்போட் சமைக்க போகிறோம். ஸோ அதுக்கு வேண்டிய சாஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? சாஸ்க்கு தேவையான பொருட்கள் 10 ஊசி மிளகா எடுத்திங்க, பூண்டு 3லேருந்து 4 எடுத்திங்க. எடுத்து போட்டு நம்ம மிஷினில் அரைச்சி வச்சுக்கோம் தனியாக. இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி சைடில் வச்சுருங்க. இப்போ ஒரு எம்டி பவுல் எடுத்துகிட்டு அதில் சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், ஸ்வீட் சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், ஃபிஷ் சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், Sesame oil 2 டேபிள் ஸ்பூன், வினிகர் அதாவது சுக்கா 2 டேபிள் ஸ்பூன், சுகர் 4 டீஸ்பூன், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். சுகர் கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த சில்லி பேஸ்ட் இருக்குல்ல, 10 மிளகா பூண்டு அரைச்சி வச்சுருந்தால, ஸோ அதை போட்டுக்குவோம். போட்டு நல்லா கிண்டிவோம். மிக்சர் தண்ணி ஊற்றி கழுவிட்டு அந்த தண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகின பிற்பாடு நம்ம மிக்ஸ் பண்ணிச்சிருந்த அந்த சாஸ் இருக்குல்ல, கலந்துச்ச சாஸ் ஊற்றுவோம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலரி விடுவோம். ஸோ நல்லா பிற்பாடு சாக்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதும், ஸோ அதுக்கப்புறம் நம்ம கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சிருந்தாலும் அதை ஊற்றுவோம். அதை ஊற்றி நல்லா கிண்டி விடுவோம். ஓகே, ஒரு மாதிரி கட்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு சிசமே சீட் இருக்குல்ல, அதை போட்டு நல்லா கிண்டி விடுவோம். சிசமே சீட் அதாவது எள்ளு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்குவோம். அதை போட்டு நல்லா கிண்டுவோம். அடுப்பு ஆஃபில் இருக்கணும் இந்த டைமில். அவ்வளோதான், நம்ம ஸ்டீம்போட சாஸ் இஸ் ரெடி. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஸ்டீம்போட் சூப் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நம்ம நூடுல்ஸோடு போட்டு சாப்பிட போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம சூப் ரெடி பண்ணுவோம். சூப்புக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஸ்டீம்போட் செட் பொதுவாகவே அந்த நகட் செட்லாம் விற்பாங்க. இந்த மாதிரி ஸ்டீம்போட் சாய்ஸ் இதில் 5 செட் இருக்கும். அதாவது ஃபிஷ் பால், ஃபிஷ் கேக், ஸோ அந்த மாதிரி பல வடிவங்கள் உள்ளது 5 செட் இருக்கும். இந்த மாதிரி ஒரு செட்டு வாங்கி வச்சுக்குவோம். அப்படி உங்களுக்கு இது கிடைக்கல நாக்கா நீங்கள் தனித்தனியாக அந்த நகட்ஸு, ஃபிஷ் கேக்கு, ஃபிஷ் பால் இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக வாங்கணும். ஸோ நான் எனக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் ஒரு பேக்கெட்டை ஸ்டீம்போட் செட் வாங்கி வச்சிட்டேன். இது பொதுவாகவே அந்த நகட்ஸ்லாம் விற்கிறாங்களே, நகட்ஸ் அண்ட் ஃப்ரைஸ், அந்த சைட்டில் உங்களுக்கு இதுக்கு பார்க்கலாம். நீங்கள் பொதுவாகவே நம்ம ஸ்டீம்போட் செய்கிறதுக்கு 3 ஐட்டம் மெயினாக இருக்கணும். இது 1வது ஐட்டம் மீட், ஃபிஷ் பால், சிக்கன் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், ப்ரான் யூஸ் பண்ணலாம், ஃபிஷ். ஓகேவா, நான் எங்கள் ப்ரானை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஃபிஷ் பாலோடு சேர்த்து. அதுக்கப்புறம் 2வது காளா கண்டிப்பாக இருக்கணும். ஸோ காளா நான் ஸ்ட்ரா காளா எடுத்து வச்சுருக்கேன். இதை தவிர்த்து நீங்கள் அந்த பட்டன் காளா, பிளாக் கலர் காளா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகே, 3வது திங்ஸ் என்னென்னாக்கா வெஜிடபிள்ஸ். நான் சேலட்டும் கேரட் எடுத்துருக்கேன். நீங்கள் இதை தவிர்த்து வேறு சையூர் ஏதோ லைக் சாவியோ ஏதாவது எடுத்துக்கினா கூட கைலன் கீரை,
எடுத்துக்கினா கூட எடுத்துக்கலாம். ஸோ ஏதாவது 3 செட்டு வந்து வெஜிடபிள் ஆட் பண்ணுறோம். சரிங்களா? இது 3 செட்டு கண்டிப்பாக இருக்கணும் நம்ம ஸ்டீம்போட் செய்கிறதுக்கு. ஓகேவா? மற்ற பொருட்கள் என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. பூண்டு 3லேருந்து 4 எடுத்து நல்லா கொதிக்குங்க. தண்ணி ஒரு பேசனில் எடுத்துச்சிங்க சூப்புக்கு. கொரியண்டர் லீஃப் சிறுசாக வெட்டிச்சிங்க. இப்போ எம்டி சட்டியில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் சூடான பிற்பாடு நம்ம எடுத்து வச்சிருந்த பூண்டு வந்து போட்டு தாளிக்கலாம். காலிக்க நல்லா தாளிப்போம். ஓகே, காலிக்கு ஒரு லெவல் வந்து இந்த கலர் மாறின பிற்பாடு ப்ரான் வந்து நான் ப்ரான் ஊடம் எடுத்து வச்சுருக்கேன். ஊடன் போட்டேன். அப்படி நீங்கள் சிக்கன் எடுத்துச்சுனாக்கா இந்த டைமில் நீங்கள் சிக்கன் போடலாம். ஓகே, ஊடம் வந்து கொஞ்சம் வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த லெவலுக்கு சூப் வேணுமோ அந்த லெவலுக்கு நீங்கள் தண்ணி ஃபுல்லாக ஊற்றிக்கிங்க. நல்லா கிளறி விட்டுங்க. அடி பிடிக்காது பிடிக்கி கீரை தான் ஒட்டிட்டு இருக்காது பிடிக்கி. ஓகே, இப்போ நம்ம 2 டீஸ்பூன் சிக்கன் ஸ்டாக் பவுடர் ஃபார்மில் போடுறோம். அப்படி நீங்கள் உங்கள்கிட்ட க்யூப் இருந்துச்சுனாக்கா நீங்கள் க்யூப் வந்து போடலாம். சிக்கன் க்யூப் அந்த மாதிரி போடலாம். சூப்புக்கு புதாக போட்டாக்கா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஓகே, இப்போ நம்ம ஒயிட் பேப்பர் போடுவோம். நான் இன்றைக்கி சைனீஸ் ஸ்டைலில் ஸ்டீம்போட் செஞ்சுட்டு மீஹோன் வச்சுட்டு அதில் நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ அதுக்கு தான் இந்த சூப் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்காக. கேரட் போட்டுக்கலாம். கேரட் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிறதுனால நான் கேரட் போட்டுக்கிறேன். ஒரு கேரட் சர்க்கிளாக வெட்டி வச்சுருந்தோம். இப்போ ஃபிஷ் பால் செட். ஸோ அந்த பேக்கேஜில் வாங்கி வச்சுருந்தால அந்த செட்டில். ஸோ அது ரொம்ப பெருசாக இருந்தாக்கா நீங்கள் 2 ஃபிஷ் பால்லாம் பெருசாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் 2 கூட வெட்டி கட் பண்ணிச்சிக்கலாம். ஸோ நான் அது இப்போ ஃபிஷ் பால்லாம் போடுறேன். அந்த செட்டை முழுசாக போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். மழை காலத்துக்கு இந்த மாதிரி ஸ்டீம்போட் சாப்பிட்டாக்கா சூப்பராக இருக்கும். ஸோ மழைக்கும் இது குடிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கொரியாண்டர் லீஃப். ஸோ இப்போ கொதிக்கிறதுக்கு நம்ம கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். ஒரு டீஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம். ஸோ கோவிட் டைமில் நம்ம வெளியே போய் சாப்பிட முடியாதனால நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஃபேமிலியோட உட்காந்து கேதரிங்காக ஒரு டேபிள் உட்காந்து சாப்பிட்டோமா சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ஃபெலோஷிப்பு ஸ்டீம்போட் வந்து. ஸோ வீட்டில் பர்த்டே ஃபங்க்ஷன் கூட நீங்கள் செய்யலாம். இப்போ நான் காளான் போட்டுக்கிறேன். நல்லா கிளறி விடுவோம். நீங்கள் காளான் வந்து வேறு விதமான பட்டன் காளான் வேறு எந்த மஷ்ரூம் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் கொத்தமல்லியும் போட்டு விட்டுட்டேன். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டீம்போட் சூப் இஸ் ரெடி. ஓகே, இதை வந்து நீங்கள் எல்லோ மீ இருக்குல்ல அதில் ஊற்றி கூட நீங்கள் சூப்பாக சாப்பிடலாம். இல்லை மீஹோனை வச்சு மீஹோனை கூட ஒன்று ஊற்றி மீஹோன் சூப்பாக கூட காலை பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கலாம். Our steamboat with sambal is ready. நான் வந்து சூப்பில் அந்த ஃபிஷ் சாஸ் அப்புறம் சிசமோ ஆயிலெலாம் சூப்பில் ஆட் பண்ணலை. ஏன்னா அதெல்லாம் வந்து சாஸ்லேயே ஆட் பண்ணிட்டோம்ல. அதனால் வந்து நம்ம சாப்பிட்றப்ப அதுலேருந்து சாஸ் எடுத்து கொஞ்சம் சூப்பில் போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கனாக்கா ஸோ நல்லா உரப்பாக இருக்கும். உங்களுக்கு உரப்பு தகுந்த சாஸ் லேஸாக போட்டு நீங்கள் சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அமுத்துங்க.
லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதோட வருகிற நியூ வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே, ஹாப்பி குக்கிங். காட் bless you all. Take care. Stay safe at home. Drop it.